12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.2 இல் 4ஆம் கணக்கு பார்க்கலாம். A வெக்டார், B வெக்டார், C வெக்டார் என்ற ஒரு தளம் அமையா 3 வெக்டர்களை ஒரு புள்ளியில் சந்திக்கும் விளிம்புகளாக கொண்ட இணைகர திண்மத்தின் கன அளவு 4 கன அலகுகள் எனில் A வெக்டார் plus B வெக்டார் டாட் B cross C plus B வெக்டார் plus C வெக்டார் டாட் C cross A plus C வெக்டார் plus A வெக்டார் டாட் A cross B இன் மதிப்பை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. இணைகர திண்மத்தின் கன அளவானது 4 அலகுகள் என கொடுக்கப்பட்டுள்ளது. அதை முதல்ல எழுதிடலாம். இணைகர திண்மத்தின் கன அளவிற்கான நிபந்தனை இணைகர திண்மத்தின் கன அளவு எனும் பொழுது மாடுலஸ் ஆஃப் அதாவது மாடுலஸ் ஆஃப் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார், B வெக்டார், C வெக்டார் ஆகும். இந்த இணைகர திண்மத்தின் கன அளவானது வினாவுல 4 கன அலகுகள் என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப இது சமம் 4ன்னு கொடுத்துடலாம். மாடுலஸை ரிமூவ் பண்றோம்னா பிளஸும் வரலாம் மைனஸும் வரலாம். எனவே பிளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துடலாம். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார், B வெக்டார், C வெக்டார் என்பது பிளஸ் ஆர் மைனஸ் 4 ஆகும். கணக்கிட வேண்டியது A வெக்டார் பிளஸ் B வெக்டார் டாட் B கிராஸ் C பிளஸ் B வெக்டார் பிளஸ் C வெக்டார் டாட் C வெக்டார் கிராஸ் A வெக்டார் பிளஸ் C வெக்டார் பிளஸ் A வெக்டார் டாட் A வெக்டார் கிராஸ் B வெக்டாரின் மதிப்பு என்னன்னு கணக்கிடணும். இதன் மதிப்பு கணக்கிடுவதற்கு முதல் பிராக்கெட்ல புள்ளி பெருக்கம் தான் செய்கிறோம். முதல் பிராக்கெட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பையும் எடுத்துட்டு இரண்டாவது பிராக்கெட்ல இருக்கக்கூடிய உறுப்புகளை நார்மலா பெருக்கலாம். A வெக்டார் டாட் B வெக்டார் கிராஸ் C வெக்டார் இடையில பிளஸ் இருக்கனால பிளஸ் குறி கொடுத்துறோம். B வெக்டார் டாட் B வெக்டார் கிராஸ் C வெக்டார் அடுத்து B வெக்டார் டாட் C வெக்டார் கிராஸ் A வெக்டார் பிளஸ் C வெக்டார் டாட் 3 வெக்டார்களை பெருக்கும் பொழுது பிராக்கெட்டுக்குள்ள கிராஸும் பிராக்கெட்டுக்கு வெளியில டாட்டும் இருந்ததுன்னா அது 3 வெக்டார்களின் புள்ளி பெருக்கம் ஆகும். 3 வெக்டார்களின் புள்ளி பெருக்கம் அதாவது பாக்ஸ் ப்ராடக்ட்ல இந்த மதிப்புகளை எழுதிடலாம். அப்படி பாக்ஸ் ப்ராடக்ட்ல எழுதும் பொழுது முதல் ஒன்று A வெக்டார், B வெக்டார், C வெக்டார், இரண்டாவது ஒன்று B வெக்டார், B வெக்டார், C வெக்டார் பிளஸ் B வெக்டார், C வெக்டார், A வெக்டார். அடுத்த உறுப்புகளானது C வெக்டார், C வெக்டார், A வெக்டார், பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் C வெக்டார், A வெக்டார், B வெக்டார் பிளஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார், A வெக்டார், B வெக்டார். ஒரு பாக்ஸ் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் 3 வெக்டார்கள்ல ஏதேனும் 2 அல்லது 3மே சமமாக இருந்ததுனாலும் அதனுடைய மதிப்புகள் 0 ஆகும். அப்ப முதல் மதிப்பு A வெக்டார், B வெக்டார், C வெக்டார் அப்படியே எழுதிடலாம். இரண்டாவது உறுப்புல BB சமமா இருக்கிறதுனால மதிப்பு 0 ஆயிடும். அடுத்த ஒண்ணுல B வெக்டார், C வெக்டார், A வெக்டார், CC சமமா இருக்கிறனால அடுத்த உறுப்பு 0. C வெக்டார், A வெக்டார், B வெக்டார் பிளஸ் இறுதி மதிப்பு AA சமமா இருக்கிறதுனால 0 ஆகும். எனவே 0 விட்டுட்டு மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் ABC பிளஸ் B வெக்டார், C வெக்டார், A வெக்டார் பிளஸ் C வெக்டார், A வெக்டார், B வெக்டார். ABC, BCA, CAB என்பது சைக்ளிக் ரொட்டேஷன்ல இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்படிங்கிறப்ப இந்த 3 வெக்டார்களும் ஒன்றுக்கொன்று சமம். 3 பெருக்கல் A வெக்டார் 3ஐயும் கூட்டிக்கிறோம். 1 + 1 2, 2 + 1 3. எனவே 3 பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார், B வெக்டார், C வெக்டார். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ABCயின் மதிப்பு பிரதியிடுறோம். மதிப்பானது பிளஸ் ஆர் மைனஸ் 4 முன்னாங்கு 12. எனவே பிளஸ் ஆர் மைனஸ் 12 என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையின் மதிப்பு ஆகும். தேங்க்யூ.